வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நாடு முழுவதும் வெள்ளத்தில் கிட்டத்தட்ட 14,000 பேர் பாதிப்பு. நேற்று பிற்பகலில் இருந்து கொட்டி தீர்த்து வரும் அடைமழையை தொடர்ந்து நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 14,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று திங்கட்கிழமை மாலை 6 மணி நிலவரப்படி 13,921 பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். நாட்டின் தலைநகரான கொலலும்பூரில் இன்று மாலையில் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறின. இத்துடன் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 9வது மாநிலமாக கூட்டரசு பிரதேச கொலலும்பூர் விளங்குகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய வெள்ள பேரிடர் மேலாண்மை குழுவின் தகவல்படி மாலை வரை 39 நிவாரண மையங்களில் 9,689 பேர் தஞ்சம் புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம் எழுத்தாளரான கிரிஷ் ஹரன் நாயருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது. நேற்று கொலலும்பூர் ஸ்டேடியம் மிர்டேகா அரங்கில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான சிறுவர்கள் தினத்தையொட்டி கிரிஷ் ஹரன் நாயருக்கு இந்த சிறப்பு விருது வழங்கப்பட்டது. மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ நொராயினியுடன் இணைந்து பிரதமரின் துணைவியார் டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் இந்த சிறப்பு விருதை கிரிஷ் ஹரனுக்கு வழங்கினார். எழுத்துத்துறையில் சமூக நல பங்களிப்புக்காக அவருக்கு இந்த சிறப்பு விருது மற்றும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. தி மிஸ்டீரியஸ் வார் டு தி டீப் எனும் நூலை எழுதியது மூலம் மக்களின் கவன ஈர்ப்பை பெற்ற கிரிஷ் ஹரன் அந்த நூல் விற்பனையின் மூலம் 7,000 ரிங்கிட்டை திரட்டி அந்த மொத்த தொகையையும் ஜொஹூர் யயாசான் சுல்தான் இப்ராஹிம் அறவாரியத்திற்கு நன்கொடையாக வழங்கினார். அவரின் இந்த பங்களிப்பு மலேசிய சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தனது எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டுக் காவலில் கழிக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்து கொலலும்பூர் உயர் நீதிமன்றம் அடுத்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி தீர்ப்பளிக்கவிருக்கிறது. நஜீப்பின் வழக்கறிஞர் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஆகியோரின் வாத தொகுப்புகளை செவிமடுத்த உயர் நீதிமன்ற நீதிபதி லாக் ஈச்சிங் வரும் ஜனவரி 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்றார். தம்முடைய எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக் காவலில் கழிக்க வேண்டும் என்று முன்னாள் மாமன்னர் தமக்கு கூடுதல் அரசாணை உத்தரவு ஒன்றை வழங்கியதாக கூறி டத்தோஸ்ரீ நஜீப் தொடுத்திருந்த வழக்கில் இரு தரப்பினரும் இன்று வாத தொகுப்பை சார்பு செய்திருந்தனர். SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு சொந்தமான 42 மில்லியன் ரிங்கிட்டை முறைகேடு புரிந்த குற்றத்திற்காக 72 வயது நஜீப் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதியில் இருந்து சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். அடைமழையை தொடர்ந்து வெள்ளம் கரை புரண்டோடியதால் ஷா ஆலம் வட்டாரத்தில் 4 பிரதான சாலைகள் வாகன போக்குவரத்துக்கு மூடப்பட்டன. அந்த 4 சாலைகளில் தீவு போல் நீர் சூழ்ந்து கொண்டதால் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போலீசாரின் ஆலோசனைக்கு ஏற்ப 4 சாலைகளும் மூடப்பட்டதாக ஷா ஆலம் மாநகரம் மன்றம் தெரிவித்தது. செக்ஷன் 23க்கு செல்லும் செக்ஷன் 19, செக்ஷன் 24, பர்சியாரான் ஜூப்ளி பேரா மற்றும் பர்சியாரான் பரூசாஹான் ஆகியவையே மூடப்பட்ட சாலைகளாகும். திடீர் வெள்ளத்தில் வாகன ஓட்டிகள் சிக்கிக்கொள்ளும் பேராபத்து உள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. மக்களிடையே நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயற்கை நுண்ணறிவு தவறான பயன்பாடுகளை அரசாங்கம் கடுமையாக கருதுவதாகவும் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ இன்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். சமூகத்தினரிடையே நல்லிணக்கத்தை பேணுவதற்காக குறிப்பாக பொது தேர்தல் காலத்திற்கு முன்னதாக மக்களை குழப்புவதோடு சமுதாய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமான AI தவறாக பயன்படுத்துவதை அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது என்று அமைச்சர் கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். இந்த தவறான செயல்பாடுகளை எதிர்கொள்ளவும் இதுபோன்ற சிக்கல்களை சமாளிக்கவும் மேம்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு சட்டம், உள்ளடக்க கண்காணிப்பு மற்றும் இது தொடர்பான பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல அணுகுமுறையை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தவிர செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு தொடர்பான சிறப்பு சட்ட மசோதாவை இலக்கவியல் அமைச்சு திட்டமிடும் வேளையில் செயற்கை நுண்ணறிவு அரசியலமைப்பு சட்டத்தை இயக்கவும் செயற்கை நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளையும் உட்படுத்திய வரைவு சட்டங்களை செயல்படுத்துவதை கண்காணிக்கவும் சிறப்பு செயற்குழுவை இலக்கவியல் அமைச்சு உருவாக்கியுள்ளது என்று கோவிந்த் சிங் குறிப்பிட்டார்.
வழக்கறிஞர் நிறுவனத்திடம் இருந்து லஞ்சம் பெற்ற குற்றத்தை முன்னாள் வங்கி அதிகாரி ஒருவர் ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று ஒப்புக்கொண்டார். ஆர்எச்பி வங்கி மற்றும் மேபேங்க் ஆகியவற்றின் முன்னாள் அதிகாரியான 48 வயது கூ காக் பெங் நீதிபதி அவாங் கரிஸ் நடா அவாங் மஹமூத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அந்த அதிகாரிக்கு எதிராக 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் ஆணையமான SPRM சட்டத்தின் கீழ் 3 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. 2200 வெள்ளி தொடர்பில் இரு குற்றச்சாட்டுகளும் 2045 வெள்ளி தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டன. கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி பிட்டாலிங் ஜயா கிளானா பார்க்வியூ டவர் கிளானா ஜயா கிளையின் மேபேங்க் வங்கியில் அரிசால் ஜைலானி அண்ட் கோ என்ற வழக்கறிஞர் நிறுவனத்திடம் இருந்து லஞ்சம் பெற்றதாக முதல் 2 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. கடந்த 2018 முதல் 2020ஆம் ஆண்டு நவம்பர் 20 வரை மற்றொரு லஞ்ச ஊழல் குற்றத்தை புரிந்ததாக அந்த முன்னாள் அதிகாரிக்கு எதிராக மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. இதனிடையே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மற்றொரு வங்கி அதிகாரி மீது மொத்தம் 10 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. 36 வயது முகமது சைஃபுல் ஷஃபி என்ற அந்த வங்கி அதிகாரி அன்வா ஹாங் அண்ட் ஆங் என்ற வழக்கறிஞர் நிறுவனத்திடம் இருந்து 8580 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டார். கோலாலம்பூர் லம்பா பந்தாய் வட்டாரத்தில் உள்ள இந்தியர்களுக்காக இணைய மோசடி விழிப்புணர்வு கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது. இப்தார் எனப்படும் துன் அப்துல் ரஸா ஒலிபரப்பு மற்றும் தகவல் கழகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை தொடர்புத்துறை அமைச்சரும் லம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஃபாமி ஃபட்சில் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்தார். இந்திய சமூகத்தின் மத்தியில் பல்வேறு வகையான இணைய மோசடிகளை அடையாளம் காணவும், தவிர்க்கவும், புகார் அளிக்கவும், அது தொடர்பான அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளவும், நடைமுறை திறன்களை மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் இப்தார் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்தியது. இணைய மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கையை எதிர்கொள்ளும் வகையில் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் அதிகரித்து வரும் இணைய மோசடி சம்பவங்கள் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. அதேவேளையில் இது மக்கள் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. லம்பா பந்தாய் வட்டாரத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த இணைய மோசடி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இவர்கள் அனைவரும் பந்தாய் ரியா PPR, PPR கரிஞ்சி, PPR சரி பந்தாய், PPR சரி சம்பாக்கா, PPR கம்போங் லீமாவ் மற்றும் பிளாட் சரி பஹாங் ஆகிய அடுக்குமாடி வீடமைப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆவர். இணைய பாதுகாப்பு மற்றும் வணிக குற்றத்துறையில் பரந்த அனுபவம் உள்ள 2 பேச்சாளர்களான பினாங்கு பரடயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் வணிக குற்ற புலனாய்வு பிரிவின் தலைவர் ASP தேவன் ராமன் மற்றும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC துணை இயக்குனர் தான் ஸ்ரீ கதிரவன் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு இணைய மோசடி தொடர்பான தங்கள் அனுபவங்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டனர். நிறைவு விழா நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் அடுத்த ஆண்டு முதல் 16 வயதிற்கு உட்பட்ட இளம் வயதினர் சமூக வலைதள கணக்குகளை திறக்க அனுமதிக்கப்பட மாட்டார் என்றார். ஜனவரி 1ஆம் தேதி முதல் இணைய பாதுகாப்பு சட்டத்தில் இந்த புதிய உத்தரவு கொண்டுவரப்பட்டு இணைய வலைதளங்களில் இருந்து 16 வயதிற்கும் கீழ்ப்பட்ட அனைத்து பிள்ளைகளும் தடுக்கப்படுவர் என்று டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். Saya juga ingin beri penegasan bahawa walaupun kita ada undang-undang yang cukup untuk tangani masalah buli cyber seperti pindaan kepada kanun keseksaan, pindaan kepada Akta Komunikasi dan Multimedia serta Akta Keselamatan dalam Talian ataupun Online Safety Act yang akan berkuasa insya-Allah 1 hari bulan Januari 2026. பிள்ளைகள் இணைய கைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்களை அதிகமாக பயன்படுத்துவதை தடுத்து அவர்களுக்கான புறப்பாட நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு பெற்றோர்களை டத்தோ ஃபாமி கேட்டுக்கொண்டார். முன்னாள் பொருளாதார அமைச்சரும் PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவருமான ரஃபீசி ரம்லி தனது முகநூலில் ஆக கடைசியாக வெளியிட்ட பதிவு பலரது கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தாம் அரசியலில் சேர்வதற்கு காரணமாக இருந்தது நாட்டில் துடைத்தொழிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக தலை தூக்கிய லஞ்ச ஊழல் மீதான வெறுப்புதான் என்று ரஃபீசி தெரிவித்தார். லஞ்ச ஊழல் மீதான வெறுப்பின் காரணமாகவே தாம் அரசியலில் ஈடுபட்டதாகவும், லஞ்ச ஊழல் இல்லை என்றால் எப்படி தொழில் செய்ய முடியும் என்று கூறுகின்ற சிலருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே அரசியலில் ஈடுபடத் தொடங்கியதாக ரஃபீசி குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் கலங்கிய நதி நீரும் கடல் நீரும் மோதும் நிகழ்வு பெரிய வெள்ள பேரிடருக்கான அச்சுறுத்தலின் அறிகுறிகள் அல்ல என்றும் அவை பருவமழை காலத்தில் இயல்பாக ஏற்படும் ஓர் இயற்கை நிலை என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது.
நேற்று ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட நதி மற்றும் கடல் நீரின் நிறத்தில் ஏற்பட்டுள்ள வேறுபாடுகள் குறித்த புகைப்படங்கள் பற்றி விளக்கம் அளிக்கையில் தெலங்கானா மாநில வடிகால் நீர்ப்பாசன இலாகாவின் இயக்குநர் ஒஸ்மான் அப்துல்லா இதனை தெரிவித்தார். சுங்காய் திலமோங், சுங்காய் பெராங், சுங்காய் தெர்சாட், சுங்காய் நெரூஸ் மற்றும் சுங்காய் தொஜிரிங் உட்பட தெலங்கானா ஆற்று படுகை மற்றும் நீர்நிலைகள் வாயிலாக வண்டல் மண்ணை அடித்து செல்லும் நன்னீர் ஓட்டங்கள் கடலில் கலக்கும் போது நீரின் நிறத்தில் இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று ஒஸ்மான் அப்துல்லா தெளிவுபடுத்தினார். லாரியின் சக்கரங்களை இயக்கும் அடிப்பாகத்தில் உள்ள 100 கிலோ எடை கொண்ட நீண்ட இரும்பு உருளையான லாங்ஷாஃப்ட் கழன்று MPV காரின் கண்ணாடியை துளைத்ததில் முதியவர் ஒருவர் பரிதாபமாக மாண்டார். இந்த சம்பவம் இன்று காலை 8:30 மணியளவில் ஜோஹர் பத்துபஹாட் ஸ்ரீகடிங் ஜலான் ஸ்ரீ பெங்கால் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. 63 வயது ஜுஹாரி மூரிட் என்ற அந்த நபர் தனது மனைவி உட்பட 4 குடும்ப உறுப்பினர்களுடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. அந்த இரும்பு உருளை காரின் கண்ணாடியை துளைத்து கொண்டு அந்த முதியவரின் முகத்தில் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இதில் அவரின் மனைவி மற்றும் இதர இருவர் காயமின்றி உயிர் தப்பினர். கொலக்கிலான் பண்டமரன் கம்புங் ஜலன் பாப்பானில் தங்கள் வீடுகளை பலவந்தமாக உடைத்ததற்காக மலாத்தி கன்சாலிடேட்டட் சிண்டியன் பர்ஹாட் நிறுவனம் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி ஸ்லாங்கூர் அரசு நெருக்குதல் அளிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று காலையில் ஷா அலாம் ஸ்லாங்கூர் சட்டமன்ற கட்டடத்திற்கு வெளியே ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் மகஜர் ஒப்படைக்கும் நிகழ்வில் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். மலேசிய சோசியலிச கட்சியான PSM துணைத் தலைவர் S. அருட்செல்வத்துடன் இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்த கம்போங் ஜலன் பாப்பான் மக்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு ஸ்லாங்கூர் அரசு தங்களுக்கு வாக்குறுதி அளித்ததைப் போல 99,000 ரிங்கிட் மதிப்பில் தரை வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். பூட்டப்பட்ட வீடொன்றில் முதியவர் ஒருவர் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று பிற்பகல் 3 மணியளவில் பினாங்கு பயான் லபாஸ் லெபோ நிப்பா 3 என்ற இடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தீயணைப்பு மீட்பு படை தகவல்கள் கூறுகின்றன. தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து பிரத்யேக சாதனத்தை பயன்படுத்தி வீட்டின் கதவை திறந்ததாக பினாங்கு மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குநர் ஜான் சாகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். வீட்டிற்குள் இறந்து கிடந்த 89 வயது முதியவர் மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கோர் டங்கிலில் இன்று திங்கட்கிழமை இரவு 8:20 மணியளவில் துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்துள்ளது. இதில் ஓர் இந்திய இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளான நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் அறிக்கை வெளியிடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.